ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்விக்கி வேலை தான் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 14 மார்ச் மதியம் 12 மணி ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டர் பார்த்தீங்கன்னா 12:15க்கு தான் வந்தது. 12:15லேருந்து 1:52 வரையும் 5 ஆர்டர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1:52க்கு ஒரு மல்டி ஆர்டர் லாங் வந்தது, அவுட்ரு ஜோனில் வந்தது. அங்கே போயிட்டான். கஸ்டமர் கால் பண்ணுறேன், கால் எடுக்கலை. அவர் கால் பண்ணவர் வெயிட் பண்ணுறேன். நானும் கால் பண்ணுறேன். அவர் கடைசி கால் பண்ணல. நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே சரியாக பண்ணல. அதுக்கப்புறம் 1:52க்கு விழுந்தது அந்த ஆர்டரு. நாங்கள் போகிறதுக்கு 2:15 ஆயிடுச்சு. 2:15லேருந்து 3:45 வரையும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஒரு ஆர்டருக்காக அதே இடத்துல உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 3:45க்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். 3:45க்கு அந்த ஆர்டர் கேன்சல் இருந்தது. மல்டி ஆர்டரில் ஒரு ஆர்டர் கேன்சல் இருந்தது. இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அங்கேருந்து மறுபடியும் இப்போ கேன்சல் ஆன ஆர்டர் வந்து ரிட்டன் டு ரெஸ்டாரண்ட்டு. கரெக்டாக இந்த அயோத்தியாவை சரி இந்த இடத்த வந்து கூப்பிட்டேன். என்னடா தம்பி 2 மணி நேரமாடா ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெறுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேவையில்லன்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தேன்னா கொஞ்சம் தலையெல்லாம் வலியாக இருக்க கிடச்சிது. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டோட்டலாக 7 ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். 418 ரூபா பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டயர்ட் ஆச்சுன்னு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.